ஓகேயா? இந்த ஃபோட்டோவை தூக்கி பேனரில் பெருசாக ஒரு பக்கம் தலைவர் ஃபோட்டோ, இன்னொரு பக்கம் என் ஃபோட்டோ. ஓகே, போட்டுட்டு போட்டுரு. நான் உங்கள் கட்சி தான்டா, போட்டுரு. அப்புறம் இதை இந்த கட்சிக்காரனுக்கு எனக்கு போட்டுரு. மாப்பிள்ள போட்டுரு சொல்லிடு. இப்படி அடிக்கணும். அன்பான மக்களே வணக்கம். அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, அப்பாமார்களே, பெரியப்பாமார்களே, சித்தப்பாமார்களே, அம்மாமார்களே, பெரியம்மாமார்களே, சின்னம்மாமார்களே, அங்காளி பங்காளிகளா, மாமே மச்சான்களா, நண்பர்களே, துரோகிகளே, எதிரிகளே, எல்லாரும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. ஓகே, மறக்காம ஓட்டு போட்டுருங்க. எந்த சின்னத்துக்கு வேணாலும் நீங்க ஓட்டு போடலாம், எந்த கட்சிக்காரங்களுக்கு வேணா ஓட்டு போடலாம். மறக்காம ஓட்டு போட்டுருங்க. எந்த சின்னத்துக்கு வேணா நீங்க ஓட்டு போடலாம், எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடலாம். ஆண்ட கட்சிக்கு போடலாம், எதிர்கட்சிக்கு போடலாம், புதுசா அந்த கட்சிக்கு போடலாம், கத்திக்கிட்டே இருக்கிற கட்சிக்கு கூட போடலாம். ஸோ எந்த கட்சிக்கு வேண்டும்னாலும் நீங்க ஓட்டு போடலாம். இது ஜனநாயக கடமை. இந்த கடமையை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ ஓட்டு போடுறது எல்லாருமே என்ன சொல்றாங்க, நீ என்ன சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னை பார்த்து எனக்கு என் இன்னர் மைண்டு கேட்குது, இதெல்லாம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க, நீ ஏன் இதை சொல்ற அப்படின்னு. கண்டிப்பா, ஏன்னா என்னோட ஒரு கான்ட்ரிபியூஷன் எனக்கு இதில் இருக்கணும் இல்லையா? ஓட்டு போடுறதுங்கிறது ஜனநாயக கடமை. அதை நீங்க பண்ணிக்கோங்க, தப்பே இல்லை. யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. ஆனா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் ஓட்டு போடுங்க. ஸோ மண்டேலா, மோடனி அஸ்வினி, ஸோ அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளாசிக் மூவி. ஸோ மண்டேலா இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஏன் ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடுறதுனால என்ன மாற்றம் வரும், ஒரு ஓட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த படத்துல இருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு ஒரு ஓட்டோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஓட்டு அது என்னத்தெல்லாம் மாற்றும், அந்த ஒரு ஓட்டுக்காக அவங்க சுத்தி இருக்கிறவங்களை எப்படி பார்ப்பான், உனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்குங்கிறத அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு தெரியும். மச்சாம்மா, மாமையம்மா, அண்ணையம்மா, தம்பிம்மா, உசுரும்மா. எஸ், ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஓட்டு போட முடியாது சொன்னா போட மயிராண்டிம்மா. இந்த மாதிரிலாம் இந்த படத்துல இருக்கும். ஓகேவா? அதனால ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்க மண்டேலா படத்தை பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. உங்களுடைய வேட்பாளர்கிட்ட என்னென்ன கேள்வி உங்களுடைய தொகுதிகளை பத்தி கேட்கணுமோ கேட்டுக்கங்க. ஏன்னா அதுவும் உங்களுடைய உரிமை. ஸோ மஸ்ட் வாட்ச் மண்டேலா பிஃபோர் இன் எலெக்ஷன். ஆக்சுவலா இந்த படத்தோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம், அதுல வடக்கூர் தெற்கூர், சிம்பிளா ஒரு மேல் ஜாதி ஒரு கீழ் ஜாதி. ஓகேவா? அவங்களுக்குள்ள அந்த கிராமத்துக்குள்ள நடக்கிற ஒரு எலெக்ஷன். ஓகேவா? சிம்பிளா மக்கள், கிராமத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் எவ்வளோ எளிமையா புரியுமோ அந்த அளவுக்கு டைரக்டர் இந்த படத்துல சேம்ஸ் அப்படி தரமா செதுக்கிருப்பாப்புல. உண்மையுமே நல்லா இருக்கும். எனக்கு ஒரு பெஸ்ட் சீன் அப்படின்னா, இந்த படத்துல ஓட்டை ஏலத்துக்கு விடுவாங்க. உண்மையுமே அதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்
பெஸ்ட் ரைட்டிங்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி உங்க ஊர்லயுமே நீங்க ஒரு வேட்பாளர் ஜெயிக்க வைக்க போறீங்க அப்படின்னா நடக்கும்ல, அமௌண்ட் எல்லாம் நடக்கும்ல, இவ்வளவு ஓட்டு வாங்கி தரேன் இவ்வளவு கொடுங்கன்னு எல்லாம் நடக்கும். ஓகேவா? அப்படி நடக்கும் போது நீங்க கேளுங்க. ஸோ ஒரு ஓட்டோட வேல்யூ இந்த படத்தை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த ஜனநாயக குடிமகன் 10,000 ரூபாய் கேட்டிருப்பாப்புல. அது ஒரு எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் அதோட ஓட்டோட வேல்யூ வந்து போயிருக்கும். அப்போ நீங்களும் உங்க ஓட்டு கேட்டு வர தொகுதி வேட்பாளர்கிட்ட கேளுங்க, 1 கோடி ரூபாய் கேளுங்க, தப்பு கிடையாது. கொடுத்தாருன்னா வாங்கிக்கோங்க. அது வந்து தொகுதி மேம்பாட்டு திட்டத்திற்கு அடிப்படையில வாங்கிக்கோங்க. ஒரு கோடி அப்பு, 1 கோடி, 1 கோடி எல்லாம் பத்தாது, 1 கோடி காசு கேளுங்க. லெட்ஸ் மேக் இட் ஃபன்.